மிளகு வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் உளுத்தம்பருப்பை கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ மிளகு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஊற வச்ச உளுந்த இதில் தண்ணியை வடிகட்டிட்டு இதில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் மிளகா போட்டுடலாம், மிளகுத்தூளை போட்டு நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கணும். இதில் ஏன் பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கோம்னாக்கா உங்களுக்கு வடை சுட்டு எடுக்கும்போது எண்ணெய் இழுக்காது. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போடலாம். சுட்டு எடுக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. கடலெண்ணெயிலே எப்போதுமே செய்யுங்க. இந்த மாதிரி தட்டிக்கங்க. தட்டி ஒரு சின்ன ஓட்டை போட்டு இப்படி அழகாக வந்துடும். இப்படி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இப்படி எண்ணெய் தொட்டு இப்படி லைட்டாக இப்படி எல்லா பக்கமும் மெலிசாக கொஞ்சம். எப்போதும் யூஸ்வலாக உளுந்த வடைக்கு நம்ம வெங்காயம் இதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் போடாமல் இப்படி சின்னதாக தட்டி இப்படி அழகாக எடுத்திங்கனாவே இப்படி வந்துடும். இது மாதிரி இந்த அளவுக்கு செவந்தோனையும் எடுத்துடலாம். மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு. இதில் மிளகு சேர்ந்துருக்கிறதுனால இருமல் சளிக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வடையை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.